வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன் சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 7வது இடத்தில் அமைய பெற்றது. இந்த ராசியிலேயே செவ்வாய், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. நண்பர்கள், உறவினர்களின் சிந்தனைகளும் அவர்களால் உங்களுக்கு இரத்த பந்த பெரியோர்கள், கணவன் மனைவிகள், அண்ணன் தம்பிகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு அவர்களால் உங்களுக்கு உதவிகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. மாதத்தில் பிற்பகுதியிலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 2 குடையவர்த்த நம்ம குடும்ப ஸ்தானத்திலையும் 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும், ஒரு சிலருக்கு ஒரு சில பணம் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு காரணம் 2ஆம் இடத்திலே செவ்வாய் புதனும் சேர்ந்து குருவின் அனுகிரகமும் கிடைக்கப் பெறுகின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள், குடும்ப ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது. 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. வேலையிலே உத்தியோக உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுகிரகம் 6 உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 6-10 சம்பந்தம் போடுகின்ற பொழுது வேலை தொழில்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தை 6 பார்க்கின்றார். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 4-5 கூடியவர் 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. விரைய செலவுகள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வு நடத்தாதவர்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. சிறு தூர பயணங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே துலாம் ராசி என்பதே இது ஒரு குளிர்ந்த காற்றை போன்று சர ராசி, வியாபார ராசி என்று சொல்லக்கூடிய தராசை போல் நிறுத்து பார்த்து பேசவும் சிந்திக்கவும் இருக்கவும் கூடியது. அதே சமயம் தனக்குத்தானே ஒரு சிறு பிரச்சனைகளிலே முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி என்றாலும் சற்று சிந்தித்து எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் குருவின் அனுகிரகம் தனவாக்கு குடும்ப சாணத்திலே இருக்கின்றது. ஒரு கெடுதல் என்றால் நீங்களே அதற்கு வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ஆகையால் கவனித்து எந்த ஒரு விஷயமாகவும் இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், ராசி அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆகையால் ராசியிலே 16ஆம் தேதி 12ல் இருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்றார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7 கூடையுடன் தொடர்பு பெறுகின்றது. உங்களுக்கு லாபாதிபதியுடன் 7ஆம் இடத்தை மூத்த சகோதரன் சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கல்யாண வைபவங்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த மாதங்களிலே ஐப்பசி என்பது அற்புத உயர்வுகளையும், ஐப்பசியிலேயே ஐப்பசி நாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். வரன் அமையாதவங்களுக்கு, தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்கள், தகப்பனார் பொருளாதாரத்தால் ஆசை அபிலாசைகள் அனைத்தும் வீடு வாசல் சொத்து சுகங்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகை. சுபகாரியம், சுப நிகழ்வுகள் கலந்து கொள்ளக்கூடிய விரைய செலவுகள் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள், வெளிநாடு வெளியூர் அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே அழகை சொல்லக்கூடிய, அழகுகளை ஜொலிக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த ஐப்பசி மாதங்களிலே 12 மாதங்களிலே இந்த மாதங்கள் சிறப்பு